ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் டேட்டா பாசிங் த்ரூ ரவுட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதில் நிறையா வேஸ் இருக்குது. பட் நம்ம வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு 5 மெத்தட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் வித் அன் எக்ஸாம்பிளோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுட் பேராமீட்டர்ஸ். இது வந்துட்டு ரவுட்டிங்கில் பேரம்ஸை பாஸ் பண்ணுறது. இங்கே டைனமிக் பேரம்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்துட்டு மேண்டேட்ரி. ஸோ வந்துட்டு நமக்கு ஒரிஜினல் யூஆர்எல் பார்த்த அதை அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், நான் ரவுட் பேரம்ஸ் யூஸ் பண்ணி யூசர் எடிட் கான்செப்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு யூசரை எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா அவங்களோட ஐடி கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ இங்கே ஐடியை வந்துட்டு நான் ரவுட்டிங்க்கு ஒரு பேராமீட்டராக அனுப்பியிருக்கேன். நான் இந்த ஐடியை பேஸ் பண்ணி இங்கே எடிட் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும் என்னால் டேட்டாஸை. இன்கேஸ் நான் வந்துட்டு இந்த எடிட் பண்ணுறதுல ஐடி பாஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி ரன் டைம் எரர், ரவுட்டிங் வந்துட்டு மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதனால ரன் டைம் எரர்னா, நமக்கு இந்த எடிட் யூசர் பாத்துல ஐடி வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மிஸ் ஆகும்போது நமக்கு ஆப்வியஸா எரர் த்ரோ பண்ணும். இங்க நான் ஆட் யூசர் காம்போனன்ட்டை தான் வந்துட்டு ஜஸ்ட் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா 2 விஷயம். ஒன்று வந்துட்டு யூஆர்எல் பார்த்து வந்துட்டு எடிட் யூசர்னு இருக்கணும் எடிட் பண்ணும்போது. இன்னொன்று வந்துட்டு நான் இந்த ஐடி வந்துட்டு ஆட் யூசருக்கு ரீயூஸ் பண்ணினேன், ஆட் யூசருக்கு கொடுக்கும்போது எனக்கு ஆட் யூசர் ஸ்க்ரீனில் இந்த ஐடி இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணி பிளாங்க் ஸ்க்ரீன் வரும். ஸோ அந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் தனியாகவே அதை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த ஆட் யூசர் காம்போனன்ட்ல எப்படி வாங்கியிருக்கோம்னா, ஆன் இனிட்ல வந்துட்டு நம்ம ரவுட்ல இருந்து கிடைக்கிற பேரம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். இந்த ரவுட்ன்றது வந்துட்டு ஆக்டிவேட்டட் ரவுட். இந்த ஆக்டிவேட்டட் ரவுட் வந்துட்டு ஆப்வியஸா தெரியும் நமக்கு ஆங்குலரோட ரவுட்டர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு query பேராமீட்டர்ஸ். ஒரு ரவுட்டிங் யூஆர்எல்ல ஆப்ஷனல் டேட்டாஸ் பாஸ் பண்ற இடத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் இது வந்துட்டு நமக்கு எக்ஸிஸ்டிங் யூஆர்எல் பார்த்து அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள் ஒன்று நான் பேமெண்ட் கேட்வே ஒன்று இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல இருந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ் ஸ்க்ரீனுக்கான ஒரு ரீடைரக்ஷனும் இருக்கு. இதுல நான் சக்ஸஸ் இங்கே தான் வந்துட்டு நம்ம query params இந்த பாத்துலாம் query params அனுப்ப போறோம். இதுல இந்த பாத்துல எந்த விதமான ஒரு மாடிஃபிகேஷனும் கிடையாது. இங்க பேமெண்ட் ஸ்க்ரீன்ல பேமெண்ட் கேட்வே ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்க ஒரு டெமோக்காக. அதுல 1 லேக்கு மேல இருக்கும்போது அந்த சக்ஸஸ்ங்கிற பாத்துல வந்துட்டு பேமெண்ட் அமௌண்ட் 2 வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன். இல்லை அப்படிங்கிற கேஸ்ல 1 லேக்கு கம்மியா இருக்கும்போது பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கறத மட்டும் நான் அனுப்பியிருக்கேன். இதை சக்ஸஸ் ஸ்க்ரீன்ல வந்துட்டு எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஆன் இனிட்ல வந்துட்டு அதே ஆக்டிவேட்டட் ரவுட் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு query params இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துருக்கோம். இதை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது இன்னும் ஈஸியா புரியும். பேமெண்ட் ஸ்க்ரீன்ல இருந்து ஜஸ்ட் நான் அந்த ரேசர் பேக்கு போறேன். இது ஜஸ்ட் டெஸ்டிங் டேட்டா. ஸோ நான் இங்க சக்ஸஸ் கொடுக்குறேன். நமக்கு சக்ஸஸ் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ நான் 1 லேக்கு மேலே கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு இங்க அமௌண்ட்டும் சேர்ந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் அமௌண்ட் 50,000 மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த கேஸ்ல வந்துட்டு எனக்கு 2 query params வந்துட்டு நான் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணியிருந்திருப்பேன். அது வந்துட்டு பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்க சக்ஸஸ்ஃபுல்லி பெய்ன்னு மட்டும் காமிக்கிறோம், அமௌண்ட் வந்துட்டு காமிக்கல. ஸோ இங்க வந்துட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று பாஸ் பண்ணல. அது வந்துட்டு பெரிய இஷ்யூவும் இல்லை. அதே மாதிரி நான் எந்த ஒரு query params-உம் பாஸ் பண்ணாத கேஸ்லயும் வந்துட்டு நமக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணாம அந்த யூஆர்எல் பாத் ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ query params-க்கு வந்துட்டு ஆப்ஷனல் தான் டேட்டாஸ் பாஸ் பண்றது. ரவுட் டேட்டா பார்க்க போறோம். இப்போ ஸ்டாட்டிக்கா ஒரு வேல்யூஸ் வந்துட்டு பாஸ் பண்ணணும் ரவுட்டிங் பேஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ரவுட் டேட்டா கரெக்டா இருக்கும். ஏபிஐ கால் பேஸ் பண்ணி இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் தேவைப்படாது, ஜஸ்ட் ரவுட்டிங் பேஸ் பண்ணி ஒரு சிஎஸ்எஸ் மாற்றணும் இல்லை மெட்டா டேட்டாஸ் மாற்றணும், அந்த மாதிரி கேஸ்க்கு ரவுட் டேட்டா வந்துட்டு ஆப்டபுளாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இப்போ ஆட் யூசருங்கிற ஒரு ரவுட்டிங்கில் வந்துட்டு டேட்டா ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு ரோல் பேஸ்டு ரவுட்டிங் நடக்கணும் அப்படிங்கறக்காக ரோல்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
இது வந்துட்டு எனக்கு ஸ்டாட்டிக்காக தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், அட்மின் யூசர் அந்த மாதிரி. இந்த டேட்டாவை யூசர் கார்டில் வந்துட்டு கேன் ஆக்டிவேட் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி ஆக்டிவேட்டட் ரவுட் ஸ்னாப்ஷாட்டை யூஸ் பண்ணி கெட் பண்ணியிருக்கேன். ரவுட் டாட் டேட்டாவில் நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை கெட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கண்டிஷன்ஸ் வந்துட்டு எழுதிக்கலாம். ரவுட் டேட்டா எக்ஸாம்பிளுக்கான டெமோவை இங்கே பார்த்துடலாம். நான் அட்மின் கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ எனக்கு அப்போது கேன் ஆக்டிவேட்டில் கால் ஆகுது. ஸோ ரவுட் டேட்டாலேருந்து எனக்கு அட்மின் கிடைக்குது. இங்கே அந்த லாஜிக்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு ஆட் யூசர் ஸ்க்ரீன் வந்துடுது. ஸோ ப்ளஸ் நான் லிஸ்ட் யூசருக்கும் போய்க்கிறேன். இதுவே நான் வந்துட்டு அட்மின் இல்லாமல் யூசர்னு சொல்லி உள்ளே வரும்போது எனக்கு வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு விசிபிளாக இருக்காது ஆட் யூசர். நான் ஆட் யூசருக்கு போக ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கும்போதும் எனக்கு வந்துட்டு எரர் தான் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி யூ ஹாவ் நோ ஆக்சஸ் டு ஆட் யூசர். இந்த மாதிரி சிம்பிள் லாஜிக்ஸ்க்கு தேவைப்படுற இடத்துல கூட நம்ம டேட்டாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரிசால்வர் இது வந்துட்டு ஒரு ரவுட் ஆக்டிவேட் ஆகுறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் ஃபெச் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ப்ளீஸ் டூ செக் அவுட். பாசிங் டேட்டா யூசிங் ஸ்டேட். ஒரு காம்போனன்ட்ல இருந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு வந்துட்டு டேட்டாவை ஷேர் பண்ணும்போது யூஆர்எல் எனக்கு டேட்டா ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஸ்டேட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு யூஆர்எல்ல ஷோ ஆகாது. ப்ளஸ் வந்துட்டு எந்த ஒரு டேட்டா ஷேரிங்க்கு வந்துட்டு டேட்டா இன்விடேஷனோட ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ப்ளஸ் இது யூஆர்எல்ல வந்துட்டு டேட்டா ஷோ பண்றது இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செக்யூர்டாகவும் இருக்கும். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம ரவுட்டிங் மாடியூல்ஸ் ஃபைலில் வந்துட்டு எந்த ஒரு கான்ஃபிகரேஷனும் செட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், பார்ட்லேயும் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் நம்ம பண்ணல. ஸ்டேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸாக வந்துட்டு சேம் எடிட் யூசர் வந்துட்டு ரவுட் பேராம்ஸில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணினது இப்போ ஸ்டேட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அந்த ரவுட்டிங் ஃபைல்ஸ் மாடியூல் ஃபைல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் நம்ம இங்கே நேவிகேட் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஸ்டேட்னு மென்ஷன் பண்ணி நம்ம அனுப்புகிற டேட்டாவை இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக வந்துட்டு பாஸ் பண்ணணும். இதை வந்துட்டு அந்த பர்டிகுலர் காம்போனண்ட்ல நம்ம ஹிஸ்ட்ரி ஸ்டேட்னு சொல்லிட்டு நம்ம அங்கே என்ன வேல்யூ கொடுத்து பாஸ் பண்ணோமோ அந்த வேல்யூ கொடுத்து கெட் பண்ணிக்கணும். இதுக்கான டெமோ வந்துட்டு நான் எடிட் கொடுக்கும்போது எனக்கு இங்கே யூஆர்எல்ல வந்துட்டு ஐடியே ஷோ ஆகல. பட் அந்த எக்ஸாக்ட் ஐடிக்கான வேல்யூஸ் வந்துட்டு இங்கே நமக்கு ப்ரீஃபில் ஆயிருக்கு. இப்போ நான் வந்துட்டு அகைன் ஏஏ கொடுக்குறேன். ஸோ ஏ டேட்டா வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு. நான் சேஞ்ச் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ நான் பி கொடுக்குறேன். பிக்கான டேட்டாஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபில் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.